தருமபுரி மாவட்டம் பி. பள்ளிப்பட்டு பங்கு 66ஆம் ஆண்டு புனித லூர்து அன்னை கெபி திருவிழா. தருமபுரி மாவட்டம் பி. பள்ளிப்பட்டியில் அமைந்துள்ள புனித லூர்து அன்னை கெபி திருவிழா வருகின்ற ஏப்ரல் 12ஆம் நாள் நடைபெற உள்ளது. இதனையொட்டி தருமபுரி மறைமாவட்ட ஆயர் பி. மற்றும் பி. பள்ளிப்பட்டி பங்கு தந்தை மற்றும் ஊர் தலைவர், செயலாளர், பங்கு உறுப்பினர்கள், பங்கு மக்கள் அனைவரும் இணைந்து திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. ஏப்ரல் 12ஆம் நாள் வரலாற்று சிறப்புமிக்க பாஸ்கா நாடகம், மாசற்ற இரத்தம், ஒளி காட்சிகள் நடைபெற உள்ளது. எனவே அன்னையின் அருளை பெற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றது பி. பள்ளிப்பட்டு பங்கு. அனைவரும் வாரீர், அன்னையின் ஆசிரை பெறுவீர். தருமபுரி மாவட்ட செய்தியாளர் ராஜீவ்காந்தி. அம்மா அருள்மிக நிறைந்தவளே, வெண்கல மணியோசை ஒலிக்க மங்கள கீதம் முழங்க, புகழ் ஓங்க திருவிழா காண வந்தோம். திருவடி நாடி வந்தோம். தருமபுரி மறைமாவட்டம் பி. பள்ளிப்பட்டி பங்கு மசபியேல் மலை மணமகிழ் மன்றத்தார் மகிழ்வுடன் படைக்கும் மாசற்ற இரத்தம், ஒளி காட்சிகள். இயற்கை எழில் குலுங்கும் மேடைகள், இதயத்தை ஈர்க்கும் காட்சிகள், காதுக்கினிய பாடல்கள், கருத்துக்கினிய உரையாடல்கள், கண்ணுக்கு விருந்தளிக்கும் நடிப்பு, கருணை தேவன் வாழ்வை சித்தரிக்கும் படைப்பு, நவரசம் ததும்ப நாங்கள் நல்குவது மாசற்ற இரத்தம். மாசற்ற இரத்தம். தம் சாயலாகவும் படைப்பின் சிகரமாயும் விளங்கிய ஆதிப்பெற்றோர் செய்த பாவத்திற்கு பரிகாரமாய் பரமன் சிந்தியது மாசற்ற இரத்தம். எகிப்தில் பாரவோனின் அடிமைகளாய் துன்புற்ற இஸ்ராயேல் மக்களை மீட்டது செம்மறியின் மாசற்ற இரத்தம். பாவமுண்ட மனுக்குலத்தை மீட்க இறைவாக்கினர்கள் சிந்தியது மாசற்ற இரத்தம். ஏரோதின் கொலைவாளுக்கு தப்பிய பாலகன் இயேசுவுக்காக மாசில்லாத குழந்தைகள் சிந்தியது மாசற்ற இரத்தம். ஏரோது அந்திப்பாசின் பாவ வாழ்க்கையை அஞ்சாமல் இடித்துரைத்த இயேசுவின் முன்னோடியான திருமுழுக்கு அருளப்பர் சிந்தியது மாசற்ற இரத்தம். பசாசின் அடிமை தலையிலிருந்து மனுக்குலத்தை மீட்டு ரட்சிக்க கல்வாரி சிலுவையில் இறைமகன் இயேசு சிந்தியது மாசற்ற இரத்தம்.